இந்த ஆப்பில் நம்மளுக்கு ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப் ப்ரொமோஷன் மட்டும்தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு இன்கம்ங்கிறது ஒன்று கொடுக்கணும்ல, அதுக்கு தான் இங்கே ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான கால்குலேஷன். இது நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா, இல்லை எல்லாருமே இதை காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரைம் கஸ்டமரை ஒரு மிகப்பெரிய இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் மாற்றுறாங்கங்க. அது எப்படின்றத இப்போ பார்க்கலாங்க. நீங்கள் இங்கே இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்பை நீங்கள் ப்ரொமோட் பண்ணாலே போதுங்க. எப்படி அப்படின்னா வித்து ப்ரைம் கஸ்டமராக நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுங்க. அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு நீங்கள் ஒரு 4 பேருக்கோ 10 பேருக்கோ அறிமுகப்படுத்துறது மூலிமா உங்களுக்கு இன்கம் தராங்க. இன்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட பெரிய லெவலில் இன்கம் தராங்க. அது எப்படி தராங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. அதை தாண்டி வந்து ப்ரொமோஷன் நம்ம ஊரில் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றது, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க. ஏன் நம்மக்கிட்ட வச்சு ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க, நிறைய மெத்தட் இருக்குல்ல, அப்படியே நம்மகிட்ட வச்சு ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. டெலிவிஷன் அண்ட் நியூஸ் பேப்பர் அண்ட் சோஷியல் மீடியா இப்படிலாம் வந்து நம்ம ஊரில் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ட்ரெண்டா அப்படின்னு கேட்டால் அப்படின்னா என்ன கேட்டால் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம் அப்படின்னாலே உடனே நாமளே டிவி சேனல்ஸாக மாற்றிடுறோம். நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் நம்ம திரும்பி கூட பார்க்கறதில்ல. ஸோ சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தாலே தள்ளி விட்டுறோம். ஸோ அப்போ இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் உங்களை ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க இல்லையா, அதுதான் சார் ட்ரெண்டு. மேன் டு மேன் தான் மிகப்பெரிய ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க. இப்போ இதுதான் ட்ரெண்டுன்னு சொல்லி நிறைய ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் தான் அவங்க ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதை எப்படி தராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைனரி அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து தராங்க. பைனரி கால்குலேஷன் அப்படின்றது 10th புக்ஸ்லேயே வந்து வருங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் தராங்க. அது என்ன பைனரி ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் சொன்ன அந்த ரெஃபரல் கமிஷனை எப்படி தராங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இதில் 2 பேர் வந்து அறிமுகப்படுத்துறீங்க. அதாவது லெஃப்ட்டில் அஜித்தையும் ரைட்டில் வந்து விஜயும் அறிமுகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கமாக தராங்க அப்படின்னா 1000 ரூபி அப்படின்ற இந்த பைனரி கால்குலேஷன் தாங்க உங்களுக்கு இன்கம் தராங்க. தென் அஜித் இருக்கார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டை ஏபின்னு சொல்லிட்டு 2 பேர் அறிமுகப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் சார் அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிடின்னு சொல்லிட்டு 2 பேர் அறிமுகப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இதனால் அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ கிடைக்கும்னா பர் ஹெட் 1000 ரூபீஸ் கிடைக்குங்க. இதனால் உங்களுக்கு இன்கம் இருக்கானா சர்வ நிச்சயமாக இருக்குங்க. அவங்க பண்ண ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 2000 ரூபீஸ் வந்து இன்கம் இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க. எப்படியும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அதை நானே சொல்லிடுறேன். இப்போ நான் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொன்னோடனே இதில் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, ஓ இது அந்த பிஸ்னஸா, ஓ இது இந்த பிஸ்னஸா இப்படின்னு நினச்சிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது அந்த பிஸ்னஸ்ன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பிஸ்னஸ் கிடையாதுங்க. இது வந்து ஒரு கால்குலேஷன் மட்டும்தான். இட்ஸ் அ ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ண பிஸ்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது பிஸ்னஸ் கிடையாதுன்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வெறும் கால்குலேஷன் மட்டும்தான். அப்போ இங்கே எது சார் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் சொன்னோம் இல்லையா, ஆக்சஸ் இந்தியா ஆன்லைன் ஷாப்பிங், அதுதான் சார் பிஸ்னஸ். அப்போ இது என்ன சார் அப்படின்னா இதை ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு இன்கம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன் தான் சார் இது பிஸ்னஸ். இந்த கால்குலேஷன் இது பிஸ்னஸ் இல்லைன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவா அதுவா அப்படின்றத நினைக்காதீங்க. ஸோ இது பிஸ்னஸ் வேறு, கால்குலேஷன் வேறுன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி சொல்கிறதுனா இன்கம் தான் கொடுக்க முடியும் இந்த ஃபார்முலா வச்சு. தவிர இந்த ஃபார்முலா வந்து பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன் இதை நான் அப்படி அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் இதனோட பேக்கப்பில் என்ன பிஸ்னஸ் இருக்குது, என்ன இவங்களோட பிஸ்னஸ்கோட கோர் அப்படின்றத என்னன்றதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு ஆன்லைன் ஷாப் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூமா அப்படின்ற ஒரு பிராண்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பூமான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிராண்டு. இதை வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் பண்ணுறாங்க. இப்போ மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவார் அந்த பிராண்டை சேல் பண்ணுறதுக்கு அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து எடுப்பார். மேபி இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து பிடிச்சி அந்த சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட அவரோட பிராண்ட் வந்து கொடுப்பாருங்க. இந்தியாவில், இங்கிலாண்டில், ஆப்கானிஸ்தானில், ஆஸ்திரேலியாவில் இப்படி எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் எடுத்து அந்த பிராண்ட் வந்து கொடுப்பாங்க. தென் ஓகே, அடுத்து அந்த இந்தியா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா இப்படி ஒவ்வொருத்தருக்காக பிரித்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு டீலரை பிடிச்சி அவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட்டை வந்து கொடுப்பாங்க. அடுத்து அந்த டீலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சப் டீலர் ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து சேல் பண்ண சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப் டீலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியாலையும் தாம்பரம், பல்லாவரம், பம்மல், அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீட்டைலர் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த ஷோரூம் மூலயமா அந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் இருக்கிற கன்சியூமருக்கு சேல் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவங்களும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது நார்மலி ஒரு கன்சியூமர் போயிட்டு அந்த பூமா ஷோரூமில் ஒரு ஷூ வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஷூ வாங்குறதன் மூலிமா யாருக்கெல்லாம் காசு போகும்னு நினைக்கிறீங்க? அந்த ஷோரூமுக்கு மேலே இருக்கிற சப் டீலருக்கு வந்து ஒரு அமௌண்ட் போகுங்க. அடுத்ததாக டீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சன்ட் கமிஷன் போவாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்சன்ட் கமிஷன் போவாங்க. அடுத்து மேனுஃபேக்சர் வந்து சம் பர்சன்ட் கமிஷன் போவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா அவங்களும் இந்த ஃபார்முலா தான் பிரித்து கொடுக்குறாங்க. இட்ஸ் அ ஃபார்முலா. அப்போ இவங்களுக்கு எது சார் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு எது பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிராண்டோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறது தான் இவங்களுக்கு பிஸ்னஸ். அந்த பூமா பிராண்டோட ஷூஸு, பூமா பிராண்டோட டிஷர்ட்ஸு, பூமா பிராண்டோட ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் சேல் பண்ணுறது தான் இவங்களோட பிஸ்னஸ். ஸோ அந்த பிஸ்னஸை சேல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இவங்க இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஃபார்முலா வேறு, பிஸ்னஸ் வேறு. அந்த மாதிரி தான் நம்ம கம்பெனியில் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பி. ஸோ ஆனால் இவங்க ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு இன்கம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா, இந்த பைனரி ஃபார்முலாவில் ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ கேல்குலேஷன். இந்த கேல்குலேஷன் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் அ கேல்குலேஷன். நீங்கள் தெளிவானீங்க அப்படின்னா தான் நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன், இது எப்படிலாம் லைஃப் லாங் போகுன்றது உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் வேறு, கேல்குலேஷன் வேறுன்றதை ரொம்ப தெளிவாகிக்கோங்க. ஸோ இது பிஸ்னஸ் கிடையாது. இட்ஸ் அ கேல்குலேஷன்.